ஆத்தி நெட்டு கீரை நெட்டு அதை வித்து பிழைக்கலான்னா அந்த கீரையை கடைவீதிக்கு நீ கொண்டு முடியாது. நீங்க வீட்டு கொல்லையிலே புடலங்காய் காய்த்து தொங்குகிறதா, அதை அறுத்து கடைவீதியில கொண்டு வைக்கலாம். இனிமேல் உங்களுக்கு விற்க முடியாது. உங்களுக்கு முருங்கைக்காய் கொண்டு வந்து வித்துடலாமா? முடியாது. அம்மா அது இந்த கார்ல பயணிக்கிறேன்னா பகல்ல பயணம் செய்கிற பொழுது நான் எதுவும் சாப்பிடுவதில்லை, ஆனாலும் பசிக்கும். நான் மதுரையில் பேசிவிட்டு புதுக்கோட்டையில் பேசிவிட்டு சிதம்பரத்திற்கு புறப்படுகிறேன். ஜெயங்கொண்ட சோழபுரத்தை கார் தாண்டுகிறது. பசி இருக்கிறது. சாலை ஓரத்தில் ஒரு மரம், மரத்தின் நிழலில் ஒரு பனையேறும் தொழிலாளி தலையில் தலைப்பாகை, ஒரு சைக்கிள்ல பானை கட்டி வச்சிருக்கான். பானையின் மீது பனை ஓலை. பதநீர் விற்கிறவன்னு தெரிஞ்சிடுச்சு. வண்டி ஓட்டுகிற தம்பி சதீஷ் வண்டி நிப்பாட்டு அப்படின்னு காரில் இருந்து இறங்கினேன். கொஞ்சம் பதநீர் தாங்கன்னு கேட்ட. இந்த பனை ஓலை பட்டையில விட்டு தந்தார். குடிச்ச. பசியும் மறந்தது, தாகமும் மறைந்து விட்டது. இன்னும் விடுங்க என்ன குடிச்ச, இன்னும் விடுங்க என்ன 3 தடவை வாங்கி குடிச்ச. நாம் அதையெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம். பனைபடு பொருள்களை எல்லாம் தொலைச்சிட்டோம். இந்த வருடம் இந்த வாரம் ஆனந்த விகடம் படிச்சா ஒரு டாக்டர் கட்டுரை பிடிச்ச கண்ணீர் விடிக்கும். பாரம்பரியமான உணவுகளை பூரா தொலைச்சிட்டோம். பதநீர் குடிக்கிறத விட்டுட்டோம், இளநீர் குடிக்கிறத விட்டுட்டோம். எல்லாம் கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சின்னு போறான். பதநீர் வாங்கி குடிச்சா அண்ணாந்து குடிக்கலாம், இளநீர் வாங்கி குடிச்சா அண்ணாந்து குடிக்கலாம். பெப்சியும் கொக்கோ கோலாவும் குடிச்சா தலை குனிஞ்சேதான் குடிக்கணும். நாடும் தலை குனிஞ்சிடும். இன்னைக்கு நான் குடிச்ச 30 ரூபாய் கேட்டாரு, நான் 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஐயோ நீங்க தான் முதல் போனீங்கன்னா வச்சுக்கிடுங்க அப்படின்னு கார்ல ஏறிட்டேன். கார் வருகிறது புதுக்கோட்டைக்கு கிட்ட. ரயில்வே கிராசிங்ல கார் நின்றுடுச்சு. ஒரு வெள்ளி மூக்குத்தி கூட போடாத ஒரு பஞ்சடைந்த கோலத்தில் ஒரு பாழ்பட்டு போன கிராமத்து கிழவி ஒரு முறத்துல வச்சு வெள்ளரிக்கா 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 அப்படின்னு வித்துட்டு இருந்தா. என்கிட்ட வந்து வெள்ளரிக்கா வாங்கி தம்பி, சிகரெட் குடிச்சா இது நல்லதுன்னா. ஐயோ விற்பதற்கு என்னெல்லாம் லாஜிக்கு. என்ன வேலை? ஒரு கட்டு 10 ரூபாய்னா 3 கட்டை வாங்கி கார் சீட்ல வச்சு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சில்லற வாங்கிட்டு வரேன், செத்த பொறுத்து கொண்டா. வேண்டாம்மா நீ வச்சுக்கோங்க. 100 ரூபாயை கண்ணில் ஒற்றி விட்டு மகராசனா இருப்பேன் என்னை பார்த்து வாழ்த்தினா. திருவையாறு என்கிற திருத்தலத்திலே தேவாரம் பூவாரம் சுற்றி தெரிந்த மண்ணிலே சட்டப்பேரவை உறுப்பினர் சரித்திரம் படைக்கிறன் ரங்கசாமி தலைமையிலே ரத்னசாமி முன்னிலையிலே நாந்தில் சம்பத்து நாவாடி கொண்டிருக்கிறேன் ஒரு மகாராஜனை போல என்றால் அந்த கிழவி வாழ்க்கையை வாழ்த்து என்று கொண்டு வந்து சேர்க்கிறார். இனி பதநீர் விற்க முடியாது. 2007 வால்மார்ட் கடையை விரிச்சா. மெக்சிகோவில் எத்தனை கடை? 21 கடை. இன்னைக்கு 2013 பிப்ரவரி 2 21 கடை அன்னைக்கு விரிச்சவன். அன்னைக்கு மெக்சிகோவில் வச்சிருக்கிற கடை 21,000 கடைகள். இனிமேல் நீங்க யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. இனிமேல் நீங்கள் யாரும் விவசாயம் செய்ய முடியாது. இது சுதந்திரம் அல்ல. இது இந்தியாவுக்கு விடப்பட்ட அறைகூவல். இதை அமுல்படுத்திட்டான். எதிர்ப்பதாக கருணாநிதி சொன்னான். பிறகு ஆதரிச்சு ஓட்டு போட்டான்.